மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ போன வார கேள்வியுடைய படம் வந்துருச்சு. போன வார கேள்வி பாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு மாணவர். ரிஷப லக்னத்தில் மிதுன ராசியில் பிறந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை 10ஆம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்ட அந்த அமைப்பு. இந்த மாணவர் திரையில் தெரிகின்ற இந்த மாணவர் என்ன படிக்க விரும்புகிறார் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வி எடுத்தடுப்புலேயே அம்மா டென்டிஸ்ட் அல்லது கால்நடை மருத்துவம் ரெண்டில் என்னம்மா ஏதோ ஒன்று தான் படிக்க விரும்புவார் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா அம்மா ஐயா கால்நடை மருத்துவத்தில் ரொம்ப பெரிய ஆசையில் இருக்கிறாரு. மிருகங்களோடு மிகப்பெரிய அன்பு புரிந்துணர்வு இது போன்ற அமைப்புகளில் எப்போவுமே அந்த ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாருங்க. அது கிடைக்குமான்றது தான். அப்படின்னா எம்பிபிஎஸ்ஸே கிடைச்சா கூட இந்த பையன் கால்நடை மருத்துவத்துக்கு தாம்மா போவார், கால்நடை மருத்துவத்தில் ஒரு பெரிய அளவில் வருவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாணவர்கள் உண்மையிலே மாணவர்களை நான் பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். ரொம்ப பேர் இதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. டென்டிஸ்ட்னு சொன்னவங்க எல்லாருமே பாராட்டக்கூடியவர்கள். நானே கால்நடை மருத்துவம் தான்னு சொல்லலை. எந்த ஜோதிடரும் அந்த அளவிற்கு பக்காவாக எல்லா ஜாதகங்களையும் சொல்லிட முடியாது. சில ஜாதகங்களில் அச்சடித்தார் போல இவர் எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லிடலாம். சில ஜாதகங்களை இவர் சாஃப்ட்வேரில் தான் வருவார். எம்மா இவர் சிஏ. அதாவது கலப்பு பலன்களை ஒளி கலப்புகள் ஒளி ஒளி சேர்றதுல வச்சு தானே சுபத்துவ பாபத்துவம் இருக்கு. அப்ப துல்லியமான வேறுவித கலப்புகள் இல்லாத நிலையில ஒரே ஒரு கிரகம் சுபத்துவமாக இருப்பதை மட்டும் வைத்து அது தெல்ல தெளிவாக தெரியும். டக்குன்னு இப்ப கன்னி சுபத்துவமா இருக்கு, புதன் சுபத்துவமா இருக்கு, ஏமா இவர் சிஏ படிப்பாரமா அப்படின்னு. ஆமாங்க அவர் சிஏல தாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறாருன்னு. ஆனா இந்த மாதிரி இரட்டை நிலை சுபத்துவத்தை இப்ப திரையில தெரியல ஜாதகத்தை பாருங்க. இந்த இடத்துல கால்நடை மருத்துவம் என்பதை பிரீமியம் வீடியோவில் ஒரே ஒருத்தரும் பொது வீடியோவில் 5 பேரும் சொல்லியிருக்கிறீங்க. பிரீமியம் வீடியோவில் ஒரே ஒருத்தர் வெகு பாராட்டுக்கள் நம்ம இன்ஜினியர் ராஜவேல். இன்ஜினியர் ராஜவேல் அட்டகாசமாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறீங்க கால்நடை மருத்துவர். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ பேரில் சொல்லியிருக்கிறீங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் பதில் சொன்னதில் இன்ஜினியர் ராஜவேல் மட்டும் கால்நடை மருத்துவர் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் பிரீமியம் வீடியோவில் மற்றவங்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. இந்த மருத்துவர்னு டென்டிஸ்ட்னு சொன்னவங்க கூட பாராட்டுக்குரியவர்கள் தான். கிட்ட வந்துட்டீங்க, ஆனால் வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்பு கலைச்சு டயர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மேனகா, ஹரிலக்ஷ்மணன், வெங்கடேசன் கோபாலன், டாக்டர் VM ரோஹிணி, ராதா எஸ், டாக்டர் மகாலட்சுமி, அசோக்குமார், பார்த்திபன், ஏ சரவணன், ராஜா சங்கரன் இவர்கள்லாம் இந்த மருத்துவர்னு சொன்னவங்க, டென்டிஸ்ட்னு சொன்னவங்க. அவங்களும் கொஞ்சம் பாராட்டு தான். ஆனால் பொது நேயர்களை, பொது வீடியோவில் நேயர்களை கண்டிப்பாக ஒரு 5 பேரை பாராட்டியே தீரணும். சிவக்குமார் கே, நிர்மலா நந்தகுமார், அவினா, ராமராஜ் VN, ஈஸ்வரமூர்த்தி, இந்த 5 பேர் பொது வீடியோவில் நெற்றி பொட்டில் அடித்தால் கூட அதில் ஒருத்தர் 2 பேர் வெறும் ஆப்ஷனே இல்லாமல் கால்நடை மருத்துவர்னு சொன்னவங்க. இவங்க எல்லாமே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு தொழிலை துல்லியமாக முன்னரே கணிக்க முடியும். ஒரு மனிதனுக்கு என்ன ஆர்வம் இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய தங்கங்கள், மாணவ தங்கங்கள். இப்போ ஒரு வீடியோ, ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான வீடியோ. கத்தி மேலே நடக்கிற கதை தான். எல்லா நேரங்கள்லையும் நல்ல ஜாதகங்கள், எல்லா நேரங்கள்லையும் ஒரு மாதிரியான இந்த ஜாதகங்கள்லாம் வந்துடுறதில்லை. சில நேரங்களில் நமக்கே மனசு கஷ்டப்படக்கூடிய ஜாதகங்கள் வரும். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், ஒழுக்கம் என்பதன் அளவுகோல் என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒழுக்கம் வேற, இன்னைக்கு இருக்கிற ஒழுக்கம் வேற. 30 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதே தப்பாக பண்ணப்பட்டது. 50 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் செத்து போனாங்கன்னா அந்த வேற விதமான அமைப்புல நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டு, நம்முடைய பாட்டிகள் மொட்டையடிக்கப்பட்டு இளம் வயதில் பால்ய விவாகம் நடத்தப்பட்டு பால்ய விவாகத்தில் 10 வயசுலேயே புருஷன் செத்து போனோன்னா அந்த அம்மா சமயக்கட்டை விட்டே உள்ளே வராமல் ஆம்பளைங்களே பார்க்காம இருந்த காலகட்டங்கள்லாம் அப்போ இருந்தது. என்னுடைய இளம் பருவத்தில் நான் கிராமத்தில் வளர்ந்தவன். கிராமத்தில் வளர்ந்த என்னுடைய இளம் பருவத்தில் 7வது 8வது வகுப்பிலேயே பெண்களை நிறுத்திடுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ணாலே கிளாஸை விட்டு நிறுத்திடுவாங்க. ஒரு வீட்டின் முன்பு அந்த கோணி சாக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று தொங்கும். அது தொங்கினா அந்த வீட்டுக்குள்ளே வயசு பொண்ணு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த வீடு எப்போவுமே திறந்துருக்காது, எப்போவுமே மூடியே இருக்கும். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இருட்டினதுக்கப்புறம் தான் அந்த கிணறுக்கு தண்ணி கிண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி ஏஜ் அட்டன் பண்ண உடனே பெண்ணை தூக்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த சமூகம் நான் பார்த்த சமூகம், என்னுடைய சின்ன வயசுல இருந்த சமூகம். ஆனால் இன்றைக்கு சகோதரிகள் அப்படி இல்லை.
பெண் குழந்தைகள் ரொம்ப பெரிய அளவில் படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் ஆணுக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு ஆணும் பெண்ணும் கலந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இன்றைக்கு பெண்கள் வந்து விட்டார்கள். சொந்த காலில் பெண் நிற்கக்கூடிய ஒரு தைரியம் வந்துவிட்ட ஒரு சமூகம், முன்னேறின சமூகம். பெண்ணுக்கு கண்டிப்பாக அந்த தைரியமும் அந்த சுதந்திரமும் கிடைக்கணும். சரி, அந்த சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகைகளில் என்னென்னமோ பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு பெண் ஐடியில் வேலை செய்கிறதா சொல்லிட்டு, அந்த பெண்ணுடைய ஜாதகம் இது இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் ஒரு நெகட்டிவான ஜாதகத்தை போடுறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி மூன்றையும் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி சனி தொடர்பு கொண்டால் சனியின் குணங்களான பொறாமை, திருட்டுத்தனம், சுயநலம், நயவஞ்சகம், மீறுதல், ஒழுக்கக்குறைவு, இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து, பாபத்துவத்தையும் பொறுத்து. இந்த ஜாதகத்தில் என்ன தெரியுது? லக்னாதிபதி சுக்கிரன் 8ல் மறைந்து சனி அந்த சுக்கிரனை 5 டிகிரியில் பீடித்திருக்கிறார். சுக்கிரனும் சனியும் 5 டிகிரியில் சேர்க்கை. பாயிண்ட் வந்துருச்சா? ராசியை அவருடைய, அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, கும்ப வீட்டையே சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எத்தனை டிகிரியில் பார்க்கிறாரு? ஒரே டிகிரியில் பார்க்கிறார். சந்திரன் 16 டிகிரி 19 கலையில் இருக்க, சனியும் 16 டிகிரி 8 கலையில் இருக்கிறார். சனியும் சந்திரனும் ஒரே டிகிரி பார்வை, ஒரே டிகிரி பார்வை. பாயிண்ட் வந்துருச்சா? லக்னாதிபதி சனியோடு சேர்ந்து ராசியை அப்படியே சனி பார்த்து, நல்ல வேலையா லக்னத்தை மட்டும் யாரும் பார்க்கல, லக்னத்தையும் சனி பார்த்திருந்தார்னு வைங்க, அது எடாகுடமா இருக்கும். எட்டில் சுக்கிரன் மறைவு, 5 டிகிரியில் சனியோடு சேர்க்கை. ஆணுக்கு பெண் சுக்கிரனை குறிப்பது போல பெண்ணுக்கு சுக்கிரன் ஆணை குறிக்கும், காமத்தை குறிக்கக்கூடியது. இளம் வயதிலிருந்தே குருதசையால் ஏற்பட்ட 3ஆம் இடத்தில் பார்த்த குருதசையால் ஏற்பட்ட சில அனுபவங்கள், 3-11ஆம் அமைப்புகளுடைய அனுபவங்கள், இவருக்கு அபியூஸ் என்கின்ற சில அமைப்புகள் இளம் வயதிலேயே, டீனேஜிலேயே கிடைச்சு, இங்கே சனி தசையில் ஆரம்பத்திலேயே பெற்றோரை விட்டு பிரிந்து ஒரு இடத்துல, மேக்சிமம் ஐடி மாதிரி அமைப்புகள் அப்படி வந்துடுது. அதுக்காக நான் ஐடியில் வேலை செய்கிற எல்லா சகோதரிகளும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது கத்தி மேலே நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த இடத்துல சனி என்ன செய்யும்? சனி தசை சுக்கிரனோடு இணைந்து நட்பு வீட்டில் 8ல் மறைந்திருக்கிறார். மறைந்த சனி 2ஆம் இடத்தோடு செவ்வாயின் பாவத்துவமான பார்வையில் இருக்கிறார். ராசியை பார்க்கிறார், லக்னாதிபதியை இணைத்திருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு இருக்கிறார். இந்த இடத்துல வயதிற்கு ஏற்றாற் போல மற்றவர்களை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, கொஞ்சம் அழகா இருப்பார், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அழகா இருப்பார். குரு லக்னத்தை பார்க்குது இல்லையா? லக்னம் எந்த விதத்திலும் பங்கம் இல்லாமல் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது இல்லையா? நல்ல அழகா இருப்பார். ஆக அந்த அழகை அவர் என்ன செய்யறார்? பயன்படுத்தி கொள்கிறார். இப்பொழுது இந்த வார கேள்வி, திரையில ஒரு ஜாதகம் வந்துருச்சு. திரையில் வந்திருக்கின்ற ஜாதகம் 30/5/2009 மத்தியானம் 1:15 பிறந்த ஜாதகம். தஞ்சாவூருக்கு அருகே பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னம், லக்னத்தில் சந்திரன் சனி, 6ல் ராகு, 7ல் குரு, 8ல் சுக்கிரன், புதன் 9ல் புதன் செவ்வாய், 10ல் சூரியன். பிறக்கும்போது கேது தசையில 4 வருஷம் 7 மாசம் 13 நாள் மிச்சம் இருக்கின்ற நிலையில இப்போது இந்த பையனுக்கு சுக்கிர தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில சனி புக்தி அடுத்த வருஷம் 12/11/2026 வரப்போகுது. இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. சுக்கிர தசையில சனி புக்தி இந்த பையனுக்கு 1.25 வருஷம் இருக்கு, வரப்போகுது. சுக்கிர தசை சனி புக்தியில என்ன நடக்கும்?